ப்ரோஸ்கீஸ் நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ப்ரோஸ்கீஸ் பொதுவாகவே வந்து எக்ஸாம் நடக்க போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுதுனால நிறைய வடக்கு நண்பர்கள் சைட்ல இருந்து யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த கேஸ்ல வந்து உண்மையாலுமே பேப்பரை லீக் பண்ண விட்டுருக்கானுங்க. நீட் யூஜி எக்ஸாம் 2026. ஆமா ப்ரோஸ்கீஸ். ஆனா வந்து சின்ன பிரச்சனைனா எக்ஸாமுக்கு முன்னாடி இல்ல, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கு பாத்தீங்களா. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஜேஇ கியூட் அப்புறம் நீட் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இது பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் அந்த என்டிஏ. அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடந்து, அதாவது மே 3 நீட் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கு எக்ஸாம் நடந்து ஒரு சில நாளுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் வந்து லீக் ஆனது தெரிஞ்ச காரணத்தினால வந்து நாங்கள் நீட் எக்ஸாமை, அதாவது நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமை நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ல இருந்து ராஜஸ்தானுக்கு அந்த பேப்பர் வந்து போயிருக்கு. அங்கே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்க அந்த கேம்பஸில் இதெல்லாம் பண்ணி அவங்கெல்லாம் படித்து 180 கொஸ்டின்ஸில் 135 கொஸ்டின்ஸ் வந்து 100% மேட்ச் ஆகிருக்க மாதிரி எக்ஸாமில் வந்திருக்கிறதா வந்து சில நியூஸ்லாம் வந்துச்சு. அந்த குரூப் மாட்டிக்கிட்ட காரணத்தினால என்டிஏக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நீட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த வருஷத்தோட எக்ஸாமை. இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம் நடக்க சான்சஸ் இருக்கு. எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நாங்கள் சில விஷயங்கள்லாம் கேட்டோம். ஆக்சுவலா என்ன பிரச்சனைனா, அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, ஆமா மே 3 எக்ஸாம்னா மே 1 வந்துச்சு. அத வந்து ராஜஸ்தான்ல ஒரு ஹாஸ்டல் இருக்கு, இங்க அந்த ஹாஸ்டல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அவங்க எல்லாமே எழுதிட்டாங்க. 180 கொஸ்டின்ஸ்ல வந்து 135 கொஸ்டின்ஸ் அதே கொஸ்டின்ஸ். அதனால என்ன, அது மாட்டிக்கிட்டாங்க. அந்த குரூப் வந்து லீக் ஆயிடுச்சு. இல்ல இந்த மாதிரி லீக் ஆகும். அப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி எல்லாரும் ரீல்ஸ் போட்டு மீம்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க என்டி அது மாதிரி பண்ணிட்டு இப்பதான் அது சொல்லியிருக்காங்க, நீட் எக்ஸாமே கேன்சல் பண்றோம். இதனால என்ன பிரச்சனை வரும், போன எக்ஸாம்ல வந்து 600 700 எடுத்திருப்பான். அவனால இப்ப இந்த எக்ஸாம் நல்லா பண்ண முடியலன்னு என்ன ஆகும், பாவம். இந்த மாதிரிலாம் இருக்கனால இப்ப ஏற்கனவே எக்ஸாம் நல்லா எழுதிருக்கவங்களுக்கு அடுத்து என்ன கொஸ்டின் வரப்போது, கொஞ்சம் டஃப்பாக இருக்குவாங்களா என்ன அப்படின்றது தெரியாது. நல்லா எழுதாதவங்க அப்பா எப்படியோ ஏதோ ட்ரை பண்ணி எழுதி முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் திரும்பி முதல்ல இருந்து உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஈவன்தோ எழுதிட்டு வெளில வந்திருந்தாலுமே திரும்பி படிச்சு தான் ஆகணும். ஆக்சுவலி ப்ரோஸ்கிஸ் இந்த நீட் அப்படின்ற கான்செப்டே முதல்ல இருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரச்சனையா இருக்குது. இதனால நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை செல்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நிறையா பேர் இருக்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நீட்னால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் கிட்ட நிறைய ரெக்வஸ்ட்டும் போயிருக்கு, நீட் எக்ஸாம் வந்து பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது எம்பிபிஎஸ் படிக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் தேர்வு எடுத்திருக்காங்க, ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணால் மட்டும்தான் எந்த சீட்டானாலும் கிடைக்கும். எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா ஸோ இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஸோ இதில் மோரோவர் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மைனஸ் மார்க் இருக்கும். எம்பிபிஎஸ்லேயும் அந்த கான்செப்ட் இருக்குது, மைனஸ் மார்க் கான்செப்ட். அதாவது தப்பாக இருக்குதுன்னா மைனஸ் மார்க்கில் கவுண்ட் ஆகும். இதனாலே நிறைய பிரச்சனைகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் பண்ணுறதுல இருந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் நீட் எக்ஸாம். ஸோ ஆக்சுவலி ப்ரோஸ்கிஸ் என்டிஏ வந்து, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, The National Testing Agency is aware of reports concerning the action initiated by Rajasthan Special Operation Group in connection with alleged irregularities around NEET UG 2026. The following is the placed record on the information of candidates, parents and the public. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ராஜஸ்தானில் இருக்க சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த நீட் எக்ஸாம் பேப்பர்ஸை வந்து இல்லீகலாக வந்து பேப்பர்ஸை எடுத்து இது பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதோட சில ஸ்டெப்ஸ்லாம் சொல்லியிருந்திருக்காங்க, அதையும் படிப்போம். அதாவது ப்ரோஸ்கிஸ் இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து, எக்ஸாமினேஷன் வந்து மே 3 அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நிறையா ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ் ட்ராக்கர், அப்புறம் வந்து ஏஐ சிசிடிவி கேமராஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5G ஜாமர்ஸ், இதெல்லாம் வச்சு தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதான் வந்து ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேட் ஈவினிங் 7 May 2026, 4 days after the examination, NTA received input concerning alleged malpractice actively around the examination. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, May 7, அதாவது எக்ஸாம் முடிஞ்சு 4 நாளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு. அதாவது பேப்பர் வந்து சில மால் ப்ராக்டிஸ், அதாவது இல்லீகலான வேலை வந்து பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு, சில ஆர்கனைசேஷன் அதுக்கு காரணமாக இருக்காங்கன்ட்டு May 7 தெரியுது. எக்ஸாம் முடிஞ்சு May 3 4 நாளுக்கு அப்புறம்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து NTA to central agencies on morning of 8th May 2026 for independent verification necessary action. அதாவது மே 8ஆம் தேதி காலையில் வந்து நெசசரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி முடிவுக்கு வந்து தான் UG 2026 நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்டர் இஸ் ப்ரெசென்ட்லி அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ் பை த ஏஜென்சி இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இதில் போட்டிருக்காங்க நண்பர்களே. மற்றபடி இந்த ரிப்போர்ட்டில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட் படி பார்த்தோன்னா இந்த மாதிரி குரூப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலி நீட்ன்றது இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, நீட்ன்றது நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ நான் இந்த கேஸை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு விசாரித்தேன். என்னன்னா கரண்ட்டாக MBBS படிச்சுட்டு இருக்க ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை பற்றி நான் கேட்டிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம கூட வந்து ப்ரோ இருக்காரு, அவர்கிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ சொல்லுங்கள், இப்போ வந்து நீட் படித்தா தான் MBBS சீட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எப்பயுமே ஒரு நேரோட தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், நீட் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், நம்ம வந்து எக்ஸாம் ஓரியன்டாக தான் இருக்கும். நம்ம வந்து வேறு ஓப்பன் மைண்டடாக வந்து நம்மளோட தாட்ஸ் இருக்காது. வெறும் எக்ஸாம், அதாவது ஒரு கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் தான் நம்ம இருப்போம். தவிர சப்ஜெக்ட் அவ்வளோவா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் என்னை பொறுத்த வரையும் தெரியல, பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் அதெல்லாம் லேக் ஆவாங்க. ஒரு கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும் அந்த தாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீட் பாஸ் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸி தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு, எஃபர்ட் தேவை. இப்போ நான் வந்து ஸ்டேட் போர்ட் படித்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து 12th ஆனக்கப்புறமா தான் எனக்கு நீட் அப்படின்னாலே என்ன தெரிஞ்சது. கிராஷ் கோர்ஸ் சேர்ந்தேன். அந்த கிராஷ் கோர்ஸில் தான் எனக்கு நீட் அப்படின்னாலே என்ன அப்படின்னு தெரிஞ்சுது. அது OMR அப்போ தான் ஃபஸ்ட் நான் அட்டென்ட் பண்ணுறேன் அந்த கொஷின்ஸ், MCQs எல்லாம். இதே CBSE இன்டெகிரேட் படித்தவங்க ஏற்கனவே +1 +2லேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரிப்பரேஷனை. 2 இயர்ஸ் அந்த ஒரு கோப்பப் இருக்கும் அவங்களுக்கு. அதோடு சேர்ந்து அவங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அட்டென்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவிட்டி தரும் அவங்களுக்கு, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸ்டேட் போர்ட்லேருந்து வந்தவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ப்ராப்பரான கைடன்ஸ் தேவை. என்னை பொறுத்த வரையும் எங்கள் ஊரில் வந்து அவ்வளோவா வந்து நீட் பற்றியான அவேர்னஸ் இருக்கல. ஸோ நான் அதாவது எங்கள் பேட்சோட சீனியர் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் இதுக்கே போனார், கவர்மெண்ட் காலேஜ்க்கே. ஸோ அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை, கைடன்ஸ் இல்லை. இத்தனைக்கும் ஃபஸ்ட்டாக அதாவது அந்த லொக்காலிட்டிலேயே நாம தான் வந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற அந்த கவலை தான். இந்த வே வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம் நம்ம ஒரு சப்ஜெக்ட்லையும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு ப்ராப்பரான வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் நீட்டுக்கு பொறுத்த வரையும். சும்மா இஷ்டத்துக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மிஸ்டேக் பண்ண வேண்டாம். ஸோ நான் மெயினாக அந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். அதே மாதிரி நீட்டில் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப் வந்து நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த அவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு மார்க்ஸ் ஏறும். வெறும் படிச்சுட்டே இருந்தால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் லேக் பண்ணுவீங்க, எக்ஸாமில் வந்து உங்களால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஈவன் தான் தெரிஞ்சிருந்தாலும் நான் நிறைய கொஷின்ஸ் அப்படி தான் விட்டேன். நான் கான்செப்சுவலி ஸ்ட்ராங்காக இருந்தேன், பட் எனக்கு அந்த டைம் கிடைக்கல, போடுற அளவுக்கு ப்ராக்டிஸ் லேக்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ப்ரிப்பரேஷன்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் ப்ரோ, இப்போ இதில் நீங்கள் சொன்னபடி பார்த்தா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு, அப்புறம் நிறைய எஃபர்ட், இவ்வளோ தூரம் நம்ம போட வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி வந்து காலேஜ் இந்த MBBS படிக்கும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு அப்கிரேடாக ஃபீல் ஆகுதா, இல்லை ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி மட்டும் உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கா? இல்லை, காலேஜ்குள்ளே என்ட்ரானக்கப்புறமா அந்த மெடிக்கல் கரிக்குலமே ஒரு மாதிரி ப்ராட் மைண்டடாக இருந்துச்சு, ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறோம், நீட்டுக்கு படிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரே ஒரு வேலை தான் இருக்கும், மார்க் எடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஸோ ஈவன் தான் இன்டர்னல்ஸ் அதெல்லாம் இப்போ போனாலும் எக்ஸாம் முன்னாடி தான் படிக்கிறோம், அதெல்லாம் ஒரு வேறு விஷயம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வந்து நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாபிக் பற்றி நிறைய டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து நம்ம கிரியேட் ஆகுதுங்க. வேறஸ் நம்ம ஒரு ஆப்ஜெக்டிவ் லெவல் ப்ரிப்பரேஷன் இப்போ இருக்கும், ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதில் டக்குன்னு MCQ கொடுத்து ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வேறு. இது வந்து சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் இது வேறு. ஸோ இதுவும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ஃபீல்டுக்குள்ளே வந்து அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க இங்கே லைட்டாக சறுக்கலாம், அங்கே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே நீட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது சில ரீசன்ஸால். இப்போ சொன்ன மாதிரி ஸ்டேட் போர்ட் படித்தவங்களால, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸால், அதாவது கோச்சிங் சென்டர்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களால அது கொஞ்சம் கஷ்டம்தான்.
பட் உள்ள வந்தக்கப்புறமா நம்ம என்ன அப்படின்றது நம்மளோட ஃபீல்டை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டை வந்து கிராஸ் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு அந்த மாதிரி எதுவும் தோணல. இன்ட்ரெஸ்டோட வந்ததுனால எனக்கு ஈஸியாக தான். ஆக்சுவலி ப்ரோ இன்னொரு பக்கம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எமோஷனலா நீட் படிக்கும் போது ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 2 years வந்து லேக் ஆச்சு உங்களுக்கு. ஆமாம். ஸோ நீங்க மென்டலி நீங்க உங்களுக்கு ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்ததுனால உங்களால சரி ஓகே நம்ம 2 years இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க நீட் வந்து இது பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ சில பேருக்கு வந்து அந்த ஒரு பொட்டன்ஷியல் இல்லாம, சில பேர் கிராக் பண்ண முடியாம எமோஷனலா ஒரு மாதிரி பேலன்ஸ்டே இல்லாம இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவசியம் தானா இல்ல அது? ஸோ இது நல்ல கொஸ்டின். ஏன்னா என்னை பொறுத்த வரையும் இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம பேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இமோஷன்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது தான் ஃபஸ்ட்டு. அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து யூஆர் இந்த ராங் வேனா. நான் கஷ்டங்கள் வரும். ஸோ நான் இன்ஸ்டியூட் சேர்ந்தப்பையும் நிறைய கஷ்டம் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. அப்படி இருக்கும்போது நமக்கு தடைகள் அப்படின்னு கண்டிப்பாக வரும். அதெல்லாம் தாண்டி தான் வரணும். பட் அந்த எமோஷன்ஸ் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னா இருந்தால் நிறைய பாதிக்கும் நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஆகட்டும், எக்ஸாம்ஸ் ஆகட்டும். எதுவாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக வந்து அப்ரோச் எடுக்கணும். என்ன இருந்தாலும் அடுத்தது நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் பண்ணோம். நம்மளோட பெஸ்ட்டை தரணும். மெயினாக வருதோ வரலையோ அது ஃபைனல் அவுட்கம் அப்படின்றது நம்மளை டிபெண்ட் பண்ணிடல. நம்ம பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் நல்ல ரிசல்ட்டே வரும். ஓகே ப்ரோ ஸ்கீஸ், நீங்கள் நம்ம சில விஷயம் வந்து ப்ரோட பேசியிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து இது பண்ணதுக்கு உங்கள் ஒப்பீனியன் மட்டும் சொல்லியிருக்காரு. ஸோ நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி இந்த நீட் எக்ஸாம்னால நம்ம நிறைய கேசஸ் நம்ம சரௌண்டிங்ஸில் படிச்சிருப்போம். இந்த நீட் எக்ஸாம்னால வந்து நிறைய பேர் வந்து செல்ஃப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது பண்ணுற மாதிரி சொன்ன இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாத மாதிரி இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கனால நீட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் பிடிக்காத மாதிரி சொல்கிறாங்க. நிறையா கவர்மெண்ட் லீடர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தே வில் பேன் நீட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மையாக போகுதுன்றது தெரியல. ஆனால் நீட் வந்து ஒரு அவசியமான ஒன்றா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நீட் இல்லாமல் பார்த்தோன்னா எல்லாருமே எம்பிபிஎஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு எஜுகேட்டடாக இல்லாமல் எம்பிபிஎஸ் ஃபீல்டுக்குள்ளே வரதுன்றது இட்ஸ் நாட் தட் மச் குட் ஃபார் தட் ஃபீல்டு. ஒரு சேஃபான வேலை போய் இது முடியாது. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது மட்டும் இல்லாமல் நிறையா நீட் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில கேசஸில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணாமல் நீட்டை பேசிஸ்னால இன்னுமே உட்காந்துருக்காங்க நிறைய பேர். தேர் இன்வெஸ்டிங் தேர் இயர் 1 year அவங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் அவங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதி பாஸோ என்ன ரிசல்ட்டோ அதை பொறுத்து வந்து இன்னும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேஸில் இருக்கவங்களுக்கும் ஒரு டவுட் ஆகும். ஏன்னா இந்த கேஸில் என்ன ஆகுன்றது தெரியாது, எப்போ ரிசல்ட் வரப்போகுதுன்றதும் தெரியாது. இந்த மாதிரிலாம் இருக்கப்ப அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ இதை விட சில கேசஸ்ல இன்னும் கொஞ்சம் இது போகணும்னு வச்சுக்கோங்களேன். டெலகிராம் இப்போ 2 பேர்த்துக்கு தான் போட்டியே. ஒன்று டெலகிராமு, இன்னொன்று என்பிங்கிற மாதிரி டெலகிராம் சேனல்ஸில் வந்து நீட் எக்ஸாம் பேப்பர் வந்து டெலகிராம் மூலியமாகவும் நிறையா பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். என்னன்னா நீட் பேப்பர் வில் பி அப்லோடட் இன் டெலகிராம் குரூப். அதாவது இதுக்கப்புறம் எக்ஸாம் வைப்பாங்க, எக்ஸாம். அதில் வர எக்ஸாம் பேப்பர் நாங்கள் டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். ஆஸ்பிரன்ட்ஸ் நம்பிக்கையாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்றாங்க. ஏன்டாடி. ஸோ அதான் ப்ரோ ஸ்கீஸ். ஸோ நீட் எக்ஸாம் பற்றி நம்ம இன்னைக்கு சில விஷயம் பேசியிருப்போம். ஸோ இதில் வந்து நீட் எக்ஸாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஆனது வந்து எப்படின்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ரியல் கேசஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியன் என்ன, அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் பார்த்து இருந்திருப்போம். ஸோ இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, இது லீக் ஆனதுனால எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்களே வந்து இதனால வந்து அஃபெக்ட் ஆன மாதிரி பேசினாங்க. அது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இஸ் இட் அப்கிரேட் ஃப்ரம் நீட்லேருந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் எம்பிபிஎஸ் படிக்கிறது ஒரு அப்கிரேடடாக ஃபீல் ஆகுதா, இல்லை நீட்டுக்கும் இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்றதையும் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் படித்தவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி போயிருக்கும். ஏன்னா முன்னாடி வீடியோஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் பேசணும்னு நினச்ச இந்த மாதிரி என்னோட சரௌண்டிங்ஸ்லேயே இந்த மாதிரிலாம் நீட்டுனால நடக்குது. ஏன்னா காலங்காலமாக நீட் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கனால வந்து பேசணும்னு நினச்சேன். ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிட்டா லைக், ஷேர், கமெண்ட். அப்புறம் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் மனோஜ். பாய்.